வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இதுல ஒரு பிங்க் சட்டை வருவான். அவன் பேசுறதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. யாராவது கமெண்ட்ஸ்ல அடிக்கணும்னா அவன் அடிச்சுக்கோங்க, என்ன விட்டுருங்க. அவன் பேரு புவன். ஹாய் கைஸ், வெல்கம் டு மோனோகோலி விளாக்ஸ். இன்னைக்கு ஆக்சுவல் 15, அதாவது பொங்கல் டே. இன்னையோட விளாக் தான் நீங்க பார்க்க போறீங்க. வீட்டுல கீழே வந்து கோலம் போட்டுருக்காங்க. அந்த கோலத்தை நீ வீடியோல காட்டியே ஆகணும், மற்றதெல்லாம் வீடியோ போடல அப்படின்னு சொல்லி சரியான தொல்லை. சரிதான், என்னோட தூங்கி எழுச்சி குளிக்க கூட இல்லை. அப்படியே சரி ஆரம்பிச்சிடலாம். போயிட்டு அந்த கோலத்தை மட்டும் வீடியோல கவர் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு அப்படியே எங்க போகலாம் பிளான். இன்னைக்கு அந்த ஈசிஆர் கல்யாண பெருமாள் கோயில் போனாலும் ஒரு பிளான் இருக்கு. அதுதான் 12 மணி நேரம் திறந்துருப்பாங்க. சாமி 10 மணிக்கு மேலே கும்பிட்டுன்னு சொன்னாங்க. அதனால அதை போயிட்டு அங்கேயும் சும்மா ஒரு லாங் மாதிரி ஷூட் பண்ணிட்டு வேஷ்டியில தான் போறேன். ஏன்னா இது வரைக்கும் வேஷ்டி போட்டு வண்டி இல்லை, லாங்காவே போனதில்லை. சரி ஒரு அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு ஆசையா இருந்துச்சு. நீங்க ட்ரை பண்றோம். போயிட்டு உங்க லாக பாக்குறேன். ஃபுல்லா என்ஜாய் பண்ணுங்க. வேற யாரும் வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த லாக்ல மேக்ஸிமம் நான் மட்டும் தான் இருப்பேன். பாத்துக்கலாம். இது ஆக்சுவல் கோலம். கீழே இருந்து 5 மணிக்கு போட ஆரம்பிச்சாங்களாம், 7 மணிக்கு தான் முடிச்சாங்களாம். அவ்வளோ 2 மணி நேரம் கஷ்டப்பட்டு போட்டுருங்க. இத்தனைக்கும் 3 பேர் சேர்த்து போட்டாங்க. அம்மா, மேல் வீட்டு ஆண்டி, அப்புறம் மேல் வீட்டு பாப்பா. எப்படி இருக்கு கோலம், எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கர்ம ஆகிட்டு சொல்லுவாங்க. அம்மா தோத்துதா, அம்மா கர்மா நடந்து வந்துட்டுருக்கேன். இப்போ அடுத்து பிளான்ல ஒரு சின்ன சேஞ்சு. திருவச்சூர் கோயில் போகலான்னு, ஏன்னா மதியானம் கடையில் வேலை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால பக்கத்தில் இருக்கிற திருவச்சூர் கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து வாக் கண்டினியூ பண்ணுவோம். One eternity later. நம்ம வீட்டில் சாமி கும்பிட செஞ்ச அலங்காரங்கள் அப்படியே சாமியும் காட்டுறேன். Eventually. ஹாய் கைஸ், இப்போ ஒரு வழியா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அவுட்ஃபிட் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஷர்ட் கலர் தான். ஒரு அவுட்ஃபிட் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். ஹாய் கைஸ், இதுதான் நீங்க அவுட்ஃபிட். எப்படி இருக்குன்றத கமெண்ட் சொல்லுங்க. அடுத்து நம்ம கோயிலில் போய் மீட் பண்ணுவோம். இப்போ கிளம்பி நம்ம ஜிம்பா வீட்டுக்கு வந்துட்டோம். புவன் இந்த இங்கிலீஷ் வீடியோவில் நீங்கள் அவனை பார்த்துருப்பீங்க. அவங்க கூட நம்ம கோயில் போகிறோம். நானும் வேசி தான் கேட்டிருக்கேன், அவனும் வேசி தான் கேட்டிருக்கான். கெட்ட முடியாம கேட்டிருக்கான். நிக்கவே மாட்டேங்கிறான் இடுப்புல. அதான் இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா கோயிலுக்கு போயிட்டு பார்க்க போறோம். அங்கிருந்து vlog கண்டினியூ பண்றோம். ஏதாவது சொல்லணுமா? போய் பேசிக்கிறியா? ஹாய் கைஸ், கோயிலுக்கு வந்தாச்சு. ஸோ ஒரு சிச்சினா இருக்கு, அதான் பேசுறேன். என் பேர் புவனி. ஆமா, அது மட்டும் தான் அவன் பேசுவான், வேற எதுவும் பேச மாட்டான். நிறைய பேசுங்க. அடுத்து கோயிலுக்குள்ள போயிட்டு அப்படியே உள்ள கவர் பண்ணுவோமா? கவர் பண்ணலாம். இப்போ நாங்க சாமி பார்க்க போறோம். ஆமா, கோயில்ல வந்துட்டோம். லைட் வேற பயங்கரமா சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டு வெளியே என்னாச்சு மஜாவா என்னாச்சு எப்படி சொல்ல கண்ணு குளிச்சு அதனால அதை வாட்சா விட. ஆமா, கண்ணு குளிச்சா தப்பு தப்பா பேசுறா. கோயில்ல வந்து இப்பெல்லாம் பேசக்கூடாது. எங்க வந்தாலும் ஆமா, அங்க ஒரு சின்ன ரொம்பன்றா என்ன அங்க தெப்பக்குளம் இருக்கு. அங்க வந்து இந்த வாத்து இருந்துச்சு. நாட்டுக்கோழி இருக்கு, கோழி இருக்கு, கோழி ப்ரோ, சிக்ஸ் நிறைய சிக்ஸ் இருக்கு. இங்கிலீஷ்ல பேசுறேன். அப்படி பாத்துக்கிறீங்க. பொம்பளை வெறி முடிச்சு போயிட்டு நீங்க எல்லாரும் பாப்பாங்கப்பா சொல்லிட்டேன். கோயில் வந்து இப்பெல்லாம் பேசக்கூடாது. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் இதுக்குதான் வரேன், மத்தவங்க எப்படி வரான்னு எனக்கு தெரியாது. நான் வந்து வேஷ்டி கேட்டிருக்கேன். சரி, அந்த வேஷ்டி கேட்டு அழகா வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கோயிலுக்கு வந்தேன். கருப்பா இருந்தாலும் கலையாத்திரனா இருக்க. அப்படி சாமியை பார்த்துட்டு போயிட்டு கோயில ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகே, நான் அண்ணாயிரம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிருக்கேன் வேஷ்டியை. ஆமா, நிக்கவே இல்லை. அவர் ஒல்லியா இருக்கு ரொம்ப. ஆமா, ஒல்லியாலாம் இல்ல, அப்படிலாம் சொல்லாதீங்க. வேஷ்டி பெருசா இருக்கு. ரெண்டும் ஒண்ணுதான். ஒரு வழியா உள்ள கோயிலுக்குள்ள போயிட்டு வந்தாச்சு. வெளியே வந்து பிரசாதம் கொடுத்தாங்க, புளியோதரை. சாப்பிட்டு அப்படியே கோயில் ஃபுல்லா சுத்தி காட்டுவோம். இதுக்கு கோயிலுக்கு வந்தே தெரியாம உட்காந்து அவசர அவசரமா புளிசோறு சாப்பிட்டு இருக்கான். எப்படி இருக்கு புளிசோறு? பொறுமையா உட்காந்து சாப்பிடுறா. லப்புக்கு லப்புக்கு அள்ளி சாப்பிட்டு இருக்க. சுத்திட்டே போற பேரு. நாங்க வந்து கரெக்டான டைம்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்க ஜஸ்ட் உள்ள பாத்துட்டு வரணும். ஒரு 5 நிமிஷம் தான் நின்று உள்ள பாத்துட்டு வந்துட்டோம். அங்க பாத்தீங்கன்னா இப்ப சரியான கூட்டமா இருக்கு. அந்த கூட்டத்தை நான் இப்ப உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க வீடியோல. கேமரா திருப்பி தெரியுதா பாருங்க எவ்வளவு கூட்டம். வெளியே வரைக்கும் நிக்குது கூட்டம். நாங்க போகும்போது இவ்வளவு கூட்டமே இல்லை. இவ்வளவு கூட்டம் நிக்குது. அப்ப அடுத்து நம்ம எந்த கோயில் எதுவும் சொல்லவே இல்லையே. இது என்ன கோயில்? பெருமாள் கோயில். இது பெருமாள் கோயிலடா, அவிசு பேரு. திருவச்சூர் வடிவுடையம்மன் கோயில். அம்மன் கோயில். அம்மன் கோயில். ஆமா, இங்கேயே செம்ம கூட்டமா வந்துச்சோம். தப்பிச்சிட்டோம். ஆமா, இன்னும் கூட்டம் சேரதான் இன்னும் கொஞ்சம் ஜாலியா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளைமர் சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப சொல்ல வைக்காத.
அதுக்கப்புறம் எங்க வீட்டுல விட மாட்டேன், வேணா கிட்ட போய் அப்படி ரொம்ப நல்ல பையன். வயசு வந்து 20ஆவது, ராசி வந்து கன்னி ராசி. பொண்ணு பார்க்க வந்து அஸ்தம நட்சத்திரம். என்ன மாதிரியான பொண்ணு? பொண்ணு மாதிரி பொண்ணு வேணுங்க. அப்புறம் இது வரைக்கும் பெருசா ஏதோ ஒரு கமிட்மெண்ட் உள்ள போனது இல்ல, காதல் உள்ளே போனது இல்ல. இந்த வீடியோ மூலமா அவன வீடியோல தவிர்க்கிறதே நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸை கெடுக்கிறான், ஆடியன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரையும் கெடுக்கிறேன். இதுவும் ஃபேமிலிக்காக தான் நான் ஃபேமிலி கம்முனுடா. இல்ல நம்ம அவளை அவாய்ட் பண்ணுங்க, அதான் நல்லது. கோயிலுக்குள்ள இருக்க அந்த தெப்ப குளத்தை காட்டுறேன். எங்களுக்கு பின்னாடி சன்ன இருக்கு, அதனால உங்களுக்கு ரொம்ப டார்க்கா தெரியுது. இங்க வாத்து இருக்கு, போன தடவை வந்தப்போ வாத்து இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இருக்கு உங்க கேமரா திருப்பி காட்டுறேன். வாக்குமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, உள்ள குப்பையா இருக்கு. இல்ல ஆமா மேல நிக்கிறாங்க. 3-4 நிக்குது, 2 உட்கார, இன்னொன்னு ஏஞ்சிக்கிச்சு. நம்ம எல்லாம் பெரிய பெரிய வாத்து தான், ஒன்று மட்டும் சோம்பேறி கைது. இங்க குப்பையா இருக்கனால அதுவும் நீந்த பிடிக்க போல. அந்த வாத்து கிட்ட வந்திருக்கோம், கிட்ட க்ளோஸ்அப்ல காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இந்த க்ளோஸ்அப்ல அங்க ஒரு 6 தந்தூரி தெரிஞ்சா. ஏய் கோயில்ல இருக்க வாத்த போயிட்டு தந்தூரி தெரியுங்களா? நல்லா இருக்குல்ல பாருங்க, அவனுங்களே வெயிலுக்கு நல்லா உட்காந்துருக்காங்க. ஆமா சார், ஆனா இந்த அழுக்கு தண்ணி இவ்வளவு குப்பை போடாலும் போய் உள்ள மீன்லாம் இருக்கு. ஆனா நிறையால மேலே ஒன்று தெரியுது, ஆனா பெரிய மீனா இருக்கு. இவனுக்கு உள்ள போன கடிச்சிடாது. 6 பேர் இருக்காங்க இல்லையா? நான் மட்டும் அந்த வாத்தாந்துண்டா கேவலமா இருக்காது. ஐயோ லாக் போறன்ற பேர்ல வச்சுட்டு டிஸ்க்ளைமர் பாம்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, கூட பார்க்கல பார்த்து கூட்டு வந்து மாஸ்டர் பேச்ச கேட்டுதான். ஜிம்முக்கு எவ்வளவு விஷயம் ஜிம்முக்கு இப்போ? ஒரு 3 மாசம் கழிச்சு வரேன். 3 மாசம் கழிச்சு இப்போ ஜிம்முக்கே வரான். அது ஒல்லியாய் தான் வருவான். இந்த வாட்டி கொஞ்சம் குண்டாய் வந்திருக்கு. என்ன கதைன்னு ஆஃபீஸ் போறோம், ஆஃபீஸ்ல வந்து ஃபுல்லா சரியான வேட்டை தான் பையனுக்கு. சூறை தான் டெய்லி. ஆமா, எந்த வீட்லயாவது ஜிம்முக்கு போறான்னு திட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜிம்முக்கு போக மாட்டான்னு சொல்லி இவனை திட்டி சண்டை போட்டு அடிச்சு தத்தி விட்டுருக்காங்க. டெய்லி திட்டுறாங்க. ஆமா, ஜிம்மு போடான்றாங்க. அதான் ரொம்ப நான் சோறு கொடுக்க மாட்டேன் நான் அப்படின்னு பாருங்க. அப்ப எவ்வளவு பேர் ஜிம்முக்கு போக கஷ்டப்படுறீங்க, வீட்டுல அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்படி இருந்தாலும் அடிச்சு தத்தி தான் ஜிம்முக்கே வரான். பாத்துக்கோ காலம். செப்டம்பர் மாசம் சாஸ்திரியா ஒரு காம்படிஷன் பண்ணலாம்னு ஒரு ஐடியால இருக்கேன். ஓ, இது எனக்கே சாக்கு. என்னடா புதுசா சொல்ற? ஆமா ஆமா, நான் பல்கிங்ல இருக்கேன். இன்னும் ஜூன் மாசம் சாஸ்திரியா ஒரு போட்டோ நான் அனுப்புவேன். அதுல பார்த்து என்னது மென் ஃபிசிக் மாதிரியா? இல்ல, எனக்குள்ள எனக்கே ஒரு காம்படிஷன். சூப்பர். அப்ப போட்டோஸ் எடுக்க ரெடியா போறீங்க? ஓகே ஓகே. இப்படி தூக்குவேன். என்னது மீசையா? இந்த இப்படி ஒரு ஆட்டு, இப்படி ஒரு ஆட்டு, இப்படி காட்டுவேன். பாப்போம் அவன் இல்ல வீடியோல சொல்றான். நான் இன்னைக்கே இதை போஸ்ட் பண்ணிடுவேன் மேக்ஸிமம். அப்போ பையன் எப்படி இருக்கான்னு பாப்போம், ரெடியா வரான். இந்த மாட்டு பொங்கலுக்குலாம் மாடுக்கே டஃப் கொடுப்பான், அந்த மாதிரி இருக்கும். பின்னாடி தான் கோபுரம் இருக்கு. கோபுரம் தானே அது? இங்க பின்னாடி புவன் தான் இருக்கான். ஐயோ, பின்னாடி ஃபுல்லா கோபுரம் இருக்கு. யார் சட்டை நல்லா இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா, இல்ல அவன் தான் நல்லா இருக்கு. புகழ்ச்சி பிடிக்காத ஆளியா? உண்மையிலேயே பிரைட்டா போட்டு வந்திருக்கான். நான் பிரைட்டா போட்டிருக்கேன். இன்னைக்கு ஆக்சுவல் பொங்கல் டே வேற. ஆமா, ஆனா இவன் வாழ்க்கையில இவன் எதுவுமே எப்படி சொல்றது, பையனுக்கு 2 அரியர் இருக்கு. ஆனா வேலைக்கு போறான், வேலையில ஜாலியா இருக்கான். கரெக்டா? ஒரு அதிர்ஷ்டக்காரன். ஆமா, அதிர்ஷ்டக்காரன். அதே மாதிரி நாங்க எனக்கு பெக்டார் காம்படிஷன் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அதுல வந்து பையனுக்கு இவனும் காம்படிஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் காம்படிஷன் நான் வாங்கல மெடல், பிரான்ஸ் மெடல். ஆமா, பையன் என்ன பண்றான், மெடல் வந்து கொஞ்சம் லேட்டா தருவாங்க. கிடைக்காதுன்னு நினைச்சு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டான். ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு கேக் சாப்பிட்டு 10 தூங்கிட்டான். சரி இவன் ஃபோன் வாடான்னு கூப்பிட இவனு வரல. கடைசியில இவன் மெடல்ல போயிட்டு இன்னொரு பையன் வாங்க நம்ம ஜிப்ல. ஆமா, அந்த அளவுக்கு போயிட்டு மெடலே வாங்க முடியாம போயிடுச்சு. ஆனா நான் தான் வாங்கினேன். யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. நான் தான் வாங்கினேன்னு நம்ப. எங்க அம்மாவே சந்தேகப்பட்டாங்கன்னா பாத்துக்க. அப்போ என்ன பண்ணுவோம் அடுத்து? ஆமா, அடுத்த காம்படிஷன் பண்ணுவோமா? நீ நான் பண்ணல, நீ பண்ணு. அதான் சொன்னேன், செப்டம்பர் மாசம் பவர் லிஃப்டிங் தான் பண்ணு. கண்டிப்பா. இதுதான் நாங்க 3வது லாக்னு நினைக்கிறேன். 3வது லாக். இது மாதிரி ஃபர்ஸ்ட் 2 லாக் இன்னும் கொஞ்சம் மோசமா இருக்கும். இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ட்ரைபாட் இல்லாம கையில தான் போன் வந்து எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா கோயில ட்ரைபாட் எடுக்கிறது கொஞ்சம் வியர்டா இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன மாதிரி விளாக் வேணும், இந்த மாதிரி லாங் வீடியோ விளாக் போடலாமா அப்படின்றத கண்டிப்பா சொல்லுங்க. இப்போ அடுத்து சுத்தி பார்க்க போறோம். கோயிலை சுத்தி காட்டுறோம். அடுத்து ரொம்ப அடுத்துன்னு பேசுறேன். சரி, இப்போதைக்கு கட் பண்ணி
கோயிலை சுற்றி பார்த்தோம். 2-3 கிளிப்ஸ் வேற எடுத்தேன். அதில் அவங்க ஆட் பண்ணுற மியூசிக் போட்டு இப்போ அடுத்து இங்கேருந்து கிளம்பி போய் எங்கே போகிறோம்? சரி வாங்க. ஆமாம், செடி வாங்க போகிறோம். ஏன்னா வருஷம் போன பொங்கலுக்கு செடி வாங்குவானா. எங்கே வாங்க போகிறோம் செடி? மணலி. மணலி போய் செடி வாங்கிட்டு அங்கேருந்து vlog அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். A few moments later. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா செடி தான் வாங்க போயிட்டு இருந்தோம். ஆனால் இங்கே மணலி லேக் தாண்டியாக போயிட்டு இருக்கோம். பார்த்தா இங்கே புதுசாக போட்டிங் மாதிரி ரெடி பண்ணுறேன். ஒரு வீடியோ அப்படியே ஃபுல்லாக காட்டுற போகுது திருப்பி பாருங்க. புதுசாக இதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 மாதம் முன்னாடி வந்தேன். அப்போ இதெல்லாம் இல்லை. புதுசாக போட்டிங்லாம் வச்சுருக்காங்க போல். இப்போ உள்ளே போய் இந்த பார்க் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வந்தாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா போட்டிங்கே செம கூட்டம் இருக்குது. நேற்று ஓப்பன் பண்ணாங்களா? வெளியே போலீஸ் கிட்ட கேட்டேன். ஃபுல் டே கூட நல்லா இருக்குது போட்டிங். புது முயற்சி. எலெக்ஷன் வருதுனால இந்த முயற்சி பண்ணுறாங்க நினைக்கிறேன். புவன் ஏதாவது சொல்லணுமா? இருக்குன்னு நினைக்கிறீங்க புவன் இந்த லேக்கு? அருமையா இருக்கு. நல்லா இருக்கு. ஈவினிங் சூப்பரா இருக்கும். யாராச்சும் பிரைவசியா அங்க வந்து என்ஜாய் பண்ணணும். பிரைவசி எல்லாம் கிடையாது. மன நிம்மதிக்காக ஈவினிங் டைம்ல சூப்பரா இருக்கும். அந்த கிளைமேட்டுக்கும் இதுக்கும் நல்லா இருக்கு. சூடா ஏதாச்சும் சம்சா கிம்சா வச்சுக்கின்னு அப்படியே ரசிச்சு ஹெல்த்தியா சாப்பிடுங்க. அவங்க கிடக்குறான். என்னைக்காவது ஒரு நாள் வெளியே சாப்பிடுங்க, ரெகுலரா சாப்பிடாதீங்க. இல்லையா? எங்க இருந்து நம்ம அந்த மணலி லேக்ல இருந்து இப்ப மாதாவரம் பால் பண்ண அங்க வந்திருக்கோம். அங்க ஆவின் தெரியுதா? ஆவின் பால் பண்ண. இங்க உள்ள போயிட்டு காஃபி பால் காஃபி ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு ரொம்ப தாகமா இருக்கு. இப்போ இதுக்கப்புறம் தான் நர்சரிக்கு போகணும்ல. செடி வாங்கிட்டு வீட்டுக்கு போறோம். ஆமா, செடி வாங்கி வீட்டுக்கு போறோம். அதுக்கு முன்னாடி இங்க ஒரு பால் குடிச்சிட்டு பால் குடிக்க போறோம். பால் இல்ல ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு பால் தான் குடிப்பேன். இல்ல பால் நீ வேற கம்முடுறா. மாதிரி இந்த கடை செட்டப் ஒரு மாதிரி செம்மையா இருக்கு. விண்டேஜ் ஸ்டைல்ல உள்ள பார்க்ல போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த பார்க்ல வந்து ஜூஸ் குடிச்சாச்சு. குடிச்சு இங்க இருந்து கிளம்புறோம். ஒன்ஸ் இன் வயல் வரலாம். இந்த பார்க்லாம் ரெகுலரா வந்தாலும் அந்த அளவு ஒர்த்து கிடையாது. ஒன்ஸ் இன் வயல் வரலாம். நம்ம எங்க நர்சரி போக போறோமா? ஆமா ஆமா. என்ன செடி வாங்க போற? எது நல்லா இருக்கோ என் மனசுக்கு என்ன தோணுதோ அதை வாங்கிடுவாங்க பார்த்து. அதான் என்ன மாதிரி செடி வளர்ப்ப? பூச்செடியா இல்ல துளசி அந்த மாதிரி ஏதாவது? துளசி வளர்க்குற அளவுக்குலாம் இல்லை, பூச்செடி தான். சரி ஓகே. இப்போ நம்ம இங்க நர்சரி போவோம். எவ்வளவு தூரம் இங்க இருந்தது? ஒரு 10 நிமிஷம். இங்க இருந்து 10 நிமிஷம் தானே. சரி வாங்கிட்டு அப்படியே சரி வீடு போவோம். அதோட vlog கட் பண்ணிப்போம். இப்போ என்ன ஆச்சுன்னா போன் கூட்டு அந்த நர்சரி எவர்கிரீன் நர்சரி ஒன்று இருக்குங்க. திருப்பி காட்டுறேன் உங்களுக்கு வீடியோவை. எவர்கிரீன் நர்சரின்னு இருக்கா. நாங்க வந்து நேரம்னு பார்த்து மூடி இருக்கு. மேபி நீ பொங்கல் மூடி இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் உள்ள எல்லாமே செடியெல்லாம் செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி இருக்கு. இப்போ என்ன ஃபீல் பண்றீங்க? போன் மூடி இருக்கு. வீட்டுக்கு போய் வெந்தய செடி வைக்க போறேன் गाइस. லைட்டா தூவி விட்டா ஒரு 2 நாள்ல வளர்ந்துரும். அவ்வளவுதான். சரி விடு. நாளைக்கு முடிஞ்சா ட்ரை பண்ணி பாரு. பாப்போம். நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்விமிங் பூல் நாளைக்கு ஒரு vlog வரும். ஆமா, நாளைக்கும் ஸ்விமிங் பூல் போறோம். அது ஒரு vlog வரும். நாளைக்கு vlog இந்த vlog எப்போ வரும்னு தெரியல. மேபி நாளைக்கு காலைல வரும். நாளைக்கு காலைல நீங்க அந்த vlog பார்க்கும்போது நாங்க ஸ்விமிங் பூல்ல இருப்போம். இப்போ இங்கே ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு தான். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, bye from Monopoly Vlogs. டாடா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.